தமிழக வெற்றி கழகத்தின் தலை விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் தனித்தனியா போய் சந்திக்கிறாரு. இஸ்லாமியருக்கான இது நோன்பு விழாக்கு போனாரு. மகளிர் தினத்தன்று இது பண்றாரு. பரந்தூர் ஏர்போர்ட்ல 2 குலதெய்வம் பேரை சொன்னாரு. இப்போ மீனவர்கள் அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து சாதி ரீதியா தானே விஜய் அவர்களும் மூவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வராங்க. இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போயிட்டு தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாமா? சொல்லுங்க சார். நீங்க உங்களுடைய இங்க என்ன பல நபர்களுக்கு ஒரு விஷயம் புரியலனாக்கா, ஒவ்வொரு நிகழ்வில் கலந்துக்கும் பொழுதும் ஒவ்வொரு சாயம் பூச பார்க்குறீங்க. இதுதான் ஒரு பிரச்சனையே. இப்போ இஃப்தார் நிகழ்ச்சியில் நீங்கள் பொங்கல் வச்சு கொண்டாட முடியுமா? நோம்பு கஞ்சி கொடுத்து தொழுகை நடத்தி அதை செய்ய வேண்டியதாக செய்ய முடியும். இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அந்த சமூகத்தினுடைய ஒரு பிரஜையாக போய் அங்கே நின்று அவர்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தலைவனாக இங்கே நிற்கிறேன். ஏன்னால் ஒரு அரசன் என்பவன் எப்படி இருக்குன்னா, இங்கே வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான ஒரு அரசனாக இருந்தால் மட்டும்தானே ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்சியுடைய தலைவன் என்பவனும் ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் என்பவனும் சாதிய பாகுபாடு இல்லாமல் வெறுப்புகளை கடந்து நீங்கள் சமதளத்தில் பயணிக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் அந்த மக்களை ஒரே தளத்தில் வைத்து பார்க்க முடியும். நம்மளது அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள்.